ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசிக்காரங்க இந்த டயத்தில் ஒரு வேலைகள் செய்யும் போது அந்த வேலையில் லாபங்கள் வருமா? ஓகேவா? லாபங்கள் வருமா? இல்லை பின்ன இந்த வேலை நம்ம பண்ணும்போது இந்த வேலையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை தரம் முன்னேறுமா? நமக்கு உயர் பதவிகள் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லா வேலைகளும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் நினச்ச மாதிரியே தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய நிலை முன்னேறும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரிதான், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரிதான், லாபங்கள் அதிகரிக்கும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு சேரும். அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் சேரும். மாணவர்களுக்கு உங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் எடுத்துகிட்டு இருந்த இந்த மார்க்கை விட இந்த டயத்தில் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த படிப்பில் முழு கவனம் செலுத்தி ரொம்ப தெளிவாக படிப்பீங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். அவரே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதியே அவர் தான். அவர் இப்போது விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, எந்த ஒரு செலவுகள் இருந்தாலும் சரிதான். அதாவது ஒரு ஃபேமிலி ஒரு வேலை பார்த்து அதன் மூலமாக ஒரு வருமானம் வரவங்க இருந்தாலும் சரிதான். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலமாக வருமானம் வரும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க இருந்தாலும் சரிதான். இல்லை சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க இருந்தாலும் சரிதான். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டயத்தில் ஏன்னா லாபங்கள் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ லாபங்கள் இந்த டயத்தில் விரயங்கள் ஆகும். நமக்கு வர வேண்டிய வருமானம் வரும். ஆனால் லாபம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் தான் பார்த்தீங்கன்னா விரயங்கள் இருக்குது. அப்போ விரயங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம இவ்வளோ லாபம் வரும்னு நம்ம நினைக்கிறப்போ அந்த லாபத்தில் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இந்த டயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதனால் ரொம்ப கவனமாக உங்களுடைய செலவுகளை கூட செய்யலாம். தேவையில்லாத செலவுகள், தேவையான செலவுகள், இது ரெண்டையுமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. தேவையான செலவுகளுக்கு மட்டும் செலவுகள் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவுகள் பண்ணிவிட்டு அதன் மூலமாக பொருளாதார நெருக்கடிக்கு நீங்கள் போய் நிற்காதீங்க. சிம்ம ராசிக்காரங்க எதாக இருந்தாலும் சரிதான் ரொம்ப கவனமாக தெளிவாக பார்த்து பண்ணுவாங்க. இருந்தாலுமே இந்த டயத்தில் இதுக்கு முன்னாடி போன வாரத்திலலாம் போன மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா வருமானம் நல்லபடியாக வந்துட்டு இருந்தது. அதே மாதிரியே நம்ம இதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. ஏன்னா லாபாதிபதி 2ஆம் இடமான வருமானம் இது எல்லாமே விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த டயத்தில் செலவுகள் செய்கிறதுல கவனமாக இருந்துக்கோங்க. கணக்கு வழக்குகள் கவனமாக இருந்துக்கோங்க. ராசி அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே ராசி அதிபதி கூட உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சூரிய பகவானோட சேர்ந்து. அப்போது சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. பூர்வீகத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பெண்கள் மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் எது அப்படின்னா கன்னி. அப்போது சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கன்னின்னா பெண்கள்கிட்ட ரொம்ப நயமாக நடந்துக்கோங்க. ஓகேங்களா? அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரியான பேச்சுக்களோ அவங்கள மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரியான காரியங்களோ இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அதாவது பெண்களை எந்த அளவுக்கு போற்றி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வேறு லெவல் மாறிடுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வேறு லெவலில் மாறிடும். லைஃபே வேறு லெவலில் மாறிடும். பெண்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். பெண்கள் மூலமாக நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் இப்போ பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது மிக மிக சிறப்பு. புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா? சிம்ம ராசிக்காரங்க தாராளமாக ஒரு புதுசாக தொழில் தொடங்கலாம்.
அதற்கான ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணுங்க. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இளைய சகோதரருடைய அன்பும் ஆதரவும் வந்து உங்களுக்கு எப்பவுமே சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இளைய சகோதரருடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே உண்டுங்க. ஓகேங்களா? அவங்களோட நீங்க இன்னும் கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க. அப்போ இந்த அன்பும் ஆதரவு வந்து இன்னும் அதிகமாகும். 7ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். உங்களுடைய வாழ்க்கை துணைவி நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வந்து பேக் போன் சொல்லுவாங்க இல்லையா, பக்கபலமா நின்று எல்லா விஷயத்தையும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க வாழ்க்கை துணைவி. வீடு நிலம் ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் சரிதான், சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரிதான், உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும், எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. இது வரைக்கும் வந்து இருந்த தொழிலில் இருந்த தொய்வுகள் எல்லாமே விலகிடும். சிம்ம ராசிக்காரங்க இந்த டயத்தில் பெருமாள் வழிபாடு, ஓகேங்களா, மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. தாயார் சன்னதியில் போய் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா கன்னியாக வருது. அப்போ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. அதன் மூலமாக அந்த வழிபாடு வந்து நீங்கள் பண்ணும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.